அனைவருக்கும் வணக்கம். ஸ்டார்ட் பண்ணுவோமா? இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் சீரியஸ். அதாவது எண் வரிசை, இல்ல எண் தொடர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 3 வகையான எண் தொடர்கள பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கூட்டுத்தொடர், அடுத்து பெருக்குத் தொடர், அதுக்கப்புறம் சில சிறப்பு தொடர்கள் அப்படின்னு கொஞ்சம் குடுத்திருப்பாங்க. சரியா? சரி, ஓகே. இப்ப இதில ஃபர்ஸ்ட்டு நம்ம கூட்டுத்தொடர்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். கூட்டுத்தொடர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எண் தொடர்ல ஒரே நம்பர கூட்டிக்கிட்டு போயிருந்தாலோ, இல்ல ஒரே நம்பர கழிச்சுக்கிட்டு வந்திருந்தாலோ, அந்த எண் தொடர நாம கூட்டுத்தொடர் அப்படின்னு சொல்றோம். இப்ப உதாரணத்துக்கு 2, 4, 6, 8, 10. ஸோ இந்த மாதிரி ஒரு எண் தொடர் வரிசை இருக்குன்னு வச்சுப்போம். இந்த மாதிரி ஒரு நம்பர் சீரியஸ் இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒவ்வொரு நம்பர் கூடயும் 2 பிளஸ் பண்ணியிருப்பாங்க. 2 + 2 4 வரும். அதே மாரியே 4 கூட 2 பிளஸ் பண்ணி 6 கொண்டு வந்திருப்பாங்க. 6 கூட 2 பிளஸ் பண்ணி 8 கொண்டு வந்திருப்பாங்க. 8 கூட 2 பிளஸ் பண்ணி 10 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்ப இந்த மாதிரி ஒரு நம்பர் சீரியஸ்ல ஒரே நம்பர கூட்டிக்கிட்டே போனா அதுக்கு பேரு கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு சொல்லலாம். ஸோ கூட்டிட்டு மட்டும்தான் போயிருப்பாங்களா? வேற எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்களா? அப்படின்னு கேட்டிங்கன்னா, மைனஸும் பண்ணியிருப்பாங்க. சரியா? சில கூட்டுத்தொடர்ல பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கூட்டிட்டு போகாம மைனஸ் பண்ணிக்கிட்டே வந்திருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு 10, 8, 6, 4, 2 இப்படின்னு ஒரு சீரியஸ் இருக்குன்னு வச்சுக்குவோம். இதில என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ங்கிற நம்பர மைனஸ் பண்ணிக்கிட்டே வந்திருப்பாங்க. ஒவ்வொரு நம்பர்லேருந்தும் 2ங்கிற நம்பர மைனஸ் பண்ணிக்கிட்டே வந்திருப்பாங்க. ஸோ இப்படி இருந்தாலும் இதுக்கு பேரும் கூட்டுத்தொடர் வரிசை தான். சரியா? அப்போ ஒரு தொடர் வரிசையில, ஒரு எண் தொடர் வரிசையில ஒரே நம்பர கூட்டிக்கிட்டு போயிருந்தாலோ, இல்ல ஒரே நம்பர கழிச்சுக்கிட்டே போயிருந்தாலோ, அந்த எண் தொடர் வரிசைய தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த சீரியஸையும் நாம எடுத்துப்போம். 2, 4, 6, 8, 10ன்னு இருக்கு. இதுல இந்த 2ங்கிறத நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னு சொல்லுவோம். முதல் உறுப்பு. 2ங்கிறது முதல் உறுப்பு. அத ஏன்னு டினோட் பண்ணுவோம். அடுத்தது இந்த 2வது உறுப்புக்கும் முதல் உறுப்புக்கும் இருக்கிற வித்தியாசத்த டின்னு சொல்லுவோம். சரியா? அதாவது பொது வித்தியாசம் அப்படின்னு சொல்லுவோம். டி அப்படின்னு சொல்லுவோம். டினா என்ன? 2வது உறுப்புங்க. 2வது உறுப்பு 4ஆ? மைனஸ் முதல் உறுப்பு 2. சரியா? அப்ப டினா 2வது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு. அதே மாதிரியே டினா 3வது உறுப்பு மைனஸ் 2வது உறுப்புன்னு நாம எடுத்துக்கலாம். சரியா? ஏன்னா மாறாது. வேல்யூ மாறாது. இப்ப இதுல 3வது உறுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா 6. 2வது உறுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா 4. ஸோ இப்படியும் டியை எழுதலாம். சரியா? ஸோ எப்படி பார்த்தாலும் இது அடுத்தடுத்த உறுப்புகளுக்கு இடையில இருக்க வித்தியாசம் தான் டி. டியை கண்டுபிடிக்கும் போது எப்போதுமே என்ன பண்ணணும்னா, எப்படி சொல்றது? அதாவது 2 நம்பர் இப்ப 4க்கும் 6க்கும் நம்ம டி கண்டுபிடிக்கிறோம்னா, ஃபர்ஸ்ட் 6 தான் எடுத்துக்கணும். ஓகேவா? அடுத்தது அதிலேருந்து தான் 4 மைனஸ் பண்ணணும். ஸோ எப்போதுமே ஃபார்வர்டில் உள்ள நம்பரை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பேக்வர்டில் உள்ள நம்பரை எடுக்கணும். சரியா? ஸோ இவ்வளோதாங்க. கூட்டுத்தொடரை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு நாம தெரிஞ்சுக்கிட்டாலே இப்போதைக்கு போதுமானது. இன்னும் சில தகவல்கள்லாம் இருக்குது. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். கொஞ்சம் ஃபார்முலாஸும் இருக்குது. சரியா? ஸோ அதெல்லாம் நம்ம லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்குத்தொடர். சரியா? இப்போ கூட்டுத்தொடர்னா ஒரு நம்பர் கூட ஒரே நம்பரை கூட்டிக்கிட்டே போயிருப்பாங்க, இல்லைனா கழிச்சுக்கிட்டே வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். இப்போ பெருக்கு தொடர்னா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எண் தொடரில் ஒவ்வொரு நம்பர் கூடயும் ஒரே நம்பரை பெருக்கிக்கிட்டே போயிருப்பாங்க. அப்படி இல்லைனா ஒரே நம்பரை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வகுத்துக்கிட்டே வந்திருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு 2, 4, 8, 16, 32 இப்படின்னு ஒரு சீரியஸ் இருக்குன்னு வச்சுப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பர் கூடயும் 2 பெருக்கியிருப்பாங்க. இப்போ 2 × 2 4 வரும். அதே மாதிரி 4 கூட 2 பெருக்கணும்னா 8 வரும். 8 கூட 2 பெருக்கணும்னா 16 வரும். 16 கூட 2 பெருக்கணும்னா என்ன வரும்? 32 வரும். ரைட்டா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரே நம்பரை எல்லா நம்பர் கூடயும் பெருக்கிக்கிட்டே வந்திருக்காங்க. ஸோ பெருக்குத்தொடர் வரிசைனா இப்படி இருக்கும். அப்படி இல்லைன்னா அடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நம்பரால் வகுத்துக்கிட்டேவும் வந்திருப்பாங்க. சரியா? ஒன்று பெருக்கியிருப்பாங்க, இல்லைன்னா வகுத்திருப்பாங்க. உதாரணத்துக்கு 64, 32, 16, 8, 4, 2ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பரையும் 2ஆல் வகுத்திருப்பாங்க. ஸோ 64 நம்ம 2ஆல் வகுத்தோம்னா 32, 32 2ஆல் வகுத்தோம்னா 16,
16 2ஆல வகுத்தா 8, 8 2ஆல வகுத்தா 4, 4 2ஆல வகுத்தா 2. சரியா? ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா, இத வந்து நாம பெருக்குத்தொடர் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப கூட்டுத்தொடர்ல எப்படி நாம முதல் உறுப்ப ஏன்னு எடுத்துக்கிட்டோமோ, அதே மாரியே பெருக்குத்தொடர்லயும் நாம முதல் உறுப்ப ஏன்னு தான் எடுத்துக்கணும். சரியா? ஆனா அங்க வந்து டீன்னு ஒண்ணு பார்த்தோம் இல்லையா? அதாவது 2 உறுப்புகளுக்கு இடையில இருக்க வித்தியாசம் டீன்னு பார்த்தோம் இல்லையா? இங்க என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத வந்து ஆர்ன்னு சொல்லுவோம். சரியா? உதாரணத்துக்கு 2, 4, 8, 16, 32, 64ன்னு ஒரு சீரியஸ் இருக்குன்னு வச்சுப்போம். இதுல இந்த 2ங்கிறது ஏ. சரி, அதான் முதல் உறுப்பு. இப்ப இந்த முதல் உறுப்புக்கும் 2வது உறுப்புக்கும் இடையில இருக்கிற இந்த டிஃபரன்ஸ நாம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ங்கிறத வச்சு கண்டுபிடிக்கலாம். ஆர் இஸ் ஈக்குவல் டூ 2வது உறுப்பு டிவைடட் பை முதல் உறுப்பு. முதல் உறுப்பு. ஓகேவா? ஆர் இஸ் ஈக்குவல் டூ 2வது உறுப்பு, அதாவது 4 டிவைடட் பை முதல் உறுப்பு. இப்ப 4/2 2ன்னு வந்துரும். ஸோ இத தான் நம்ம இப்ப கண்டுபிடிச்சிருப்போம். 2 வந்து பெருக்கிக்கிட்டே போயிருக்காங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அத இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது எந்த நம்பர பெருக்கிக்கிட்டே போயிருக்காங்க அப்படிங்கிறத இப்படி தான் நாம கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கூட்டுத்தொடர பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? கூட்டுத்தொடர பொறுத்தவரைக்கும் எந்த நம்பர கூட்டிக்கிட்டே போயிருக்காங்க, இல்ல எந்த நம்பர கழிச்சுக்கிட்டே வந்திருக்காங்கன்னு நாம கண்டுபிடிக்க, 2வது நம்பர்லேருந்து ஃபர்ஸ்ட் நம்பர நம்ம என்ன பண்ணலாம்னா மைனஸ் பண்ணலாம். சரியா? உதாரணத்துக்கு இப்ப இது ஒரு கூட்டுத்தொடர். 2, 4, 6, 8, 10ங்கிறது ஒரு கூட்டுத்தொடர். இதுல ஏ வந்து 2 நமக்கு தெரியும். ஆனா எந்த நம்பர அவங்க கூட்டிக்கிட்டே போயிருக்காங்க அப்படின்னு நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு என்ன பண்ணலாம்னா, 2வது நம்பர்லேருந்து முதல் நம்பர என்ன பண்ணிப்போம்? மைனஸ் பண்ணிப்போம். ரைட்டா? இதுவே பெருக்கு தொடரா இருந்தா நம்ம என்ன பண்ணணும்? பெருக்கு தொடர்னா 2, 4, 8, 16, 32ன்னு போவோம். ஸோ இதுலயும் பார்த்தீங்கன்னா, ஏ வந்து 2 தான். முதல் உறுப்பு 2 தான். ஆனா இதுல வந்து எந்த நம்பர அவங்க பெருக்கிக்கிட்டே போயிருக்காங்க அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, 2வது நம்பர ஃபர்ஸ்ட் நம்பரால டிவைட் பண்ணணும். சரியா? டிவைட் பண்ணா 2. அப்ப 2ஆல பெருக்கிக்கிட்டே போயிருக்காங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். ஸோ கூட்டுத்தொடர், பெருக்குத்தொடர் பொறுத்தவரைக்கும் பேசிக்கான விஷயங்கள் இவ்வளவுதான். இப்ப நம்ம அடுத்து வந்து இந்த கூட்டுத்தொடர், பெருக்குத்தொடர் சம்பந்தமான ஃபார்முலாஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நாம கூட்டுத்தொடர் வரிசை சம்பந்தமான ஃபார்முலா பார்த்துடலாம். ஸோ கூட்டுத்தொடர் வரிசையை பொறுத்த வரைக்கும் nth டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a + n - 1 × d. nth டேர்ம்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசை இருக்குன்னு வச்சுப்போம். வழக்கமாக நம்ம இதே எடுத்துக்கலாம். 2, 4, 6, 8, 10 இது அப்படியே போகும். சரியா? இந்த மாதிரி ஒரு கூட்டுத்தொடர் வரிசை இருக்கு. இதில் இப்போ சடனாக என்ன பண்ணுறாங்க, 20வது உறுப்பு என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னு வச்சுப்போம். சரியா? 20வது உறுப்பு என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம், இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது முதல் உறுப்புன்னு சொல்லுவோம், அதை ஏன்னு சொல்லுவோம். இதில் அந்த 4 பார்த்தீங்கன்னா 2வது உறுப்பு, 6ங்கிறது 3வது உறுப்பு, 8ங்கிறது 4வது உறுப்பு, 10ங்கிறது 5வது உறுப்பு. ஸோ 5 உறுப்பு வரைக்கும் கொடுத்துட்டாங்க. ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது 20வது உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது இந்த சீரியஸ் இப்படியே போனால் 20வதா எந்த நம்பர் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை கண்டுபிடிக்க தான் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a + n - 1 × d அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏங்கிறது முதல் உறுப்பு, டிங்கிறது பொது வித்தியாசம். அடுத்து இந்த எண்ணுங்கிறது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஓகேவா? அதாவது 20ன்னு கொடுக்குறாங்க இல்லையா, அதுதான் எண்ணு. ஸோ அதை கொண்டு வந்து நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இதை பாருங்க, இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட் தான். இப்போ ஒரு கூட்டுத்தொடர் வரிசை இருக்கு. 2, 4, 6, 8, 10ன்னு ஒரு கூட்டுத்தொடர் வரிசை இருக்கு. சரியா? இப்போ இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த நம்பர்ஸ் கூட நம்ம ஏதாவது ஒரு நம்பரை கூட்டணும்னா, உதாரணத்துக்கு 3ங்கிற நம்பரை இந்த எல்லா நம்பர் கூடயும் கூட்டிப்போம். சரியா? கூட்டணும்னா என்ன கிடைக்கும்? 2 கூட 3 கூட்டணும்னா 5 கிடைக்கும். 4 கூட 3 கூட்டினா 7 கிடைக்கும். 6 கூட 3 கூட்டினா 9 கிடைக்கும். 8 கூட 3 கூட்டினா 11 கிடைக்கும். 10 கூட 3 கூட்டினா 13 கிடைக்கும். இப்போ நமக்கு புதுசாக ஒரு சீரியஸ் கிடைச்சிருக்கா? 5, 7, 9, 11, 13ன்னு புதுசாக ஒரு சீரியஸ் கிடைச்சிருக்கு இல்லையா? இதுவும் வந்து ஒரு கூட்டுத்தொடராக தான் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இதுலேயும் பார்த்தீங்கன்னா, இந்த 2 உறுப்புக்கு இடையில வித்தியாசம் ஒன்றா தான் இருக்கும். சரியா? ஸோ அப்போ ஒரு கூட்டுத்தொடரில் இருக்கிற ஒவ்வொரு நம்பர் கூடயும் நாம் ஏதாவது ஒரு நம்பரை கூட்டினாலோ கழிச்சாலோ நமக்கு கிடைக்கிற அந்த புதிய தொடரும் ஒரு கூட்டுத்தொடராக தான் இருக்கும். அதே மாதிரியே ஏதாவது ஒரு நம்பரை பெருக்கினாலும் வகுத்தாலும்
கிடைக்கிற இந்த புதிய தொடரும் வந்து ஒரு கூட்டுத்தொடராக தான் இருக்கும். சரியா? ஸோ ஒரு கூட்டுத்தொடரில் இருக்க ஒவ்வொரு நம்பர் கூடயும் ஒரு நம்பரை கூட்டினாலும் சரி, ஒரு நம்பரை கழிச்சாலும் சரி, ஒரு நம்பரை பெருக்கினாலும் சரி, ஒரு நம்பரை வகுத்தாலும் சரி, நமக்கு கிடைக்கிற புதிய தொடரும் ஒரு கூட்டுத்தொடராக தான் இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரே நம்பரை கூட்டியிருக்கணும். சரியா? இல்லை ஒரே நம்பரை கழிச்சிக்கிட்டே வந்திருக்கணும். இல்லைனா ஒரே நம்பரால் பெருக்கிக்கிட்டே போயிருக்கணும். இல்லைனா ஒரே நம்பரால் வகுத்துக்கிட்டே வந்திருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது கூட்டுத்தொடர். வேற வேற நம்பர் இருந்ததுன்னா அது கூட்டுத்தொடர் கிடையாது. சரி, ஓகே. இப்போ அடுத்தது சில கொஷினில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுங்களேன். சில கொஷினில் என்ன கேட்டிருப்பாங்கன்னா, ஒரு கூட்டுத்தொடரில் இருக்கிற அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் கூடுதல்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அந்த உறுப்புகள் என்னன்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்தா நம்ம அந்த 3 உறுப்புகளாக எதை எடுத்துக்கணும்னா a மைனஸ் டி ஏ ஏ ப்ளஸ் டி அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இப்படி ஒரு கொஷின் இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு கூட்டுத்தொடரில் அடுத்தடுத்த 3 உறுப்புகளுடைய கூடுதல் 12ன்னு வச்சுப்போம். சரியா? அந்த 3 உறுப்புகள் என்னென்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த 3 உறுப்புகளை ஏ மைனஸ் டி ஏ ப்ளஸ் டின்னு எடுத்துக்கணும். இப்போ ஏ மைனஸ் டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் டி இதோட கூடுதல் தான் 12. ரைட்டா? இதுதான் 3 அடுத்தடுத்த உறுப்புகள். இதோட கூடுதல் தான் 12. இதில் பார்த்தீங்கன்னா இந்த டியவும் இந்த டியவும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போ மிச்சம் என்ன இருக்குது? ஒரு ஏ 2 ஏ 3 ஏ இருக்குது. அப்போ நம்ம என்ன எழுதலாம்? 3 ஏ = 12ன்னு எழுதலாமா? இப்போ இதிலிருந்து ஏ என்னன்னு கண்டுபிடிக்கலாம்? ஏ வந்து 4ன்னு கண்டுபிடிக்கலாமா? ரைட் தானே? 3 ஏ 12. அப்போ இந்த 3 இந்த பக்கம் போணுச்சுன்னா 12/3 வரும். ஸோ இப்போ ஏ வந்து நமக்கு 4ன்னு கிடைக்கும். இதை வச்சு மற்ற உறுப்புகளை நாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரைட் தானே? சரி, ஓகே. இப்போ அதே மாதிரியே 4 உறுப்புகள் கொடுத்தா நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு கூட்டுத்தொடரில் 4 உறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா அதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ மைனஸ் 3d ஏ மைனஸ் டி ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் 3d அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், 4 உறுப்புகளின் கூடுதல் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கணும். அந்த 4 உறுப்பையும் ஏ மைனஸ் 3d ஏ மைனஸ் டி ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் 3d அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போதைக்கு உங்களுக்கு ஒன்றும் புரியாத மாதிரி இருந்தால் கூட நம்ம சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஜஸ்ட் இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ அடுத்து பாருங்கள், இது ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷன் இது. அதாவது ஒரு 3 நம்பர் வந்து கூட்டுத்தொடர் வரிசையில் இருந்ததுன்னா அதுக்கு இடையில ஒரு ரிலேஷன் இருக்கும். அது என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க, 2b = a + c. 2b = a + c. இது எப்படி இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ 3 6 9 12 ஸோ இப்படியே ஒரு எண் தொடர் வரிசை போகுதுன்னு வச்சுப்போம். ஓகேவா? 3 6 9 12ன்னு ஒரு தொடர் வரிசை இருக்குது. இது கூட்டுத்தொடர் வரிசை தான். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏ, இது பி, இந்த 9ங்கிறது சி. ஓகேவா? 3ங்கிறது ஏ, 6ங்கிறது பி, 9ங்கிறது சி. இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 2bன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2bனா என்ன? 2 6 12 வரும். ரைட்டா? அடுத்து பாருங்க, ஏ ப்ளஸ் சின்னு சொல்லியிருக்காங்க. ஏ 3 சி வந்து 9. அப்போ ஏவையும் ஐ மீன் 3ஐயும் 9ஐயும் கூட்டினா 12 வரும். சரியா? ஸோ அப்போ இந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகுதா? அப்போ 3 நம்பர் கூட்டுத்தொடர் வரிசையில் இருந்ததுன்னா 2வது நம்பருடைய 2 மடங்கு முதல் மற்றும் 3வது எண்களின் கூடுதலுக்கு சமமாக இருக்கும். சரியா? ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, ஒரு 3 நம்பர் கூட்டுத்தொடர் வரிசையில் இருந்ததுன்னா 2வது எண்ணின் 2 மடங்கு முதல் மற்றும் 3ஆம் எண்ணின் கூடுதலுக்கு சமம். ரைட்டா? ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டுத்தொடரில் இருக்கிற நம்பர்ஸுடைய கூடுதலை கண்டுபிடிக்க சொல்லி சில நேரத்தில் கொஷின் கேட்பாங்க. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் அடுத்து நாம் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கூட்டுத்தொடரில் முதல் n உறுப்புகளின் கூடுதல், இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Sn = n/2 × 2a + n - 1 × d. அதாவது இப்போ உதாரணத்துக்கு இந்த மாதிரி 2 4 6 8 10 ஸோ இப்படியே ஒரு கூட்டுத்தொடர் போய்கிட்டு இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இதோட கூடுதல் எவ்வளோன்னு கேட்பாங்க. அதாவது இந்த எல்லா நம்பரையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சில நேரத்தில் கேட்பாங்க. ஸோ இதுக்கான ஃபார்முலா தான் இது. சரியா? Sn = n/2 2a + n - 1 × d. இப்போ புதுசாக படிக்கிறவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். சார் மொத்தம் 5 நம்பர் தான் இருக்குது, எல்லாமே சின்ன நம்பர் தான், இதை வந்து நாமளே கூட்டி போட்டுடலாமே, இதுக்கு எதுக்கு ஃபார்முலா அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் வரும்.
ஆனால் ஆக்சுவலாக கொஷின் இப்படி கேட்க மாட்டாங்க. இது வந்து நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இதை எடுத்தேன். கொஷின் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு அதே சீரிஸே எடுத்துக்கலாம். 2 + 4 + 6 ப்ளஸ்ன்னு கொடுத்துட்டு அன்சோன்னு கொடுத்துருவான். கொடுத்துட்டு ப்ளஸ் ஒரு 118ன்னு எடுத்துங்களேன். ஸோ இதோட கூடுதலை கண்டுபிடிக்க சொல்லுவான். இதை வந்து இப்போ நம்ம நார்மலாக கண்டுபிடிக்க முடியுமா? 2, 4, 6, 8ன்னு அப்படியே கூட்டிக்கிட்டே வந்தோன்னு வச்சுங்க, அதுக்கே அரை மணி நேரம் ஆகிடும். ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த தொடருடைய கூடுதலை கண்டுபிடிக்க தான் நாம் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். சரியா? Sn = n/2 × 2a + n - 1 × d. இதுக்கே இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது. அதே இதுக்கே இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா Sn = n/2 × a + l. இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசங்கிறத நம்ம சம் சால்வ் பண்ணும்போது பார்த்துக்கலாம். சரியா? ஆக்சுவலாக இந்த மாதிரி கடைசி உறுப்பு கொடுத்துட்டா இந்த ஃபார்முலா. சரியா? இந்த ஃபார்முலா கடைசி உறுப்பு கடைசி டேர்ம் என்னன்னு கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா கடைசி உறுப்பு கொடுக்க மாட்டாங்க. கொடுக்காம என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துட்டு, அதாவது இதே எடுத்துங்க, இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. 2, 4, 6, 8ன்னு கொடுத்துட்டு இந்த கடைசி இது கொடுக்க மாட்டாங்க. கொடுக்காம என்ன சொல்லுவாங்கன்னா, முதல் 40 உறுப்புகளின் கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு சீரியஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு 40 நம்பருடைய கூடுதல் கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்கும்போது நாம் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கணும். இந்த Sn = n/2 2a + n - 1 × dங்கிற இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். கடைசி நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சம் சால்வ் பண்ணும்போது ஈஸியாக புரியும். இப்போதைக்கு வந்து இந்த ஃபார்முலாவை மனப்பாடம் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பெருக்கு தொடர் வரிசை, அதாவது ஜியோமெட்ரிக் ப்ரொக்ரெஷன். இதில் வந்து என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா Tn = ar⁻n - 1. இதில் ஏங்கிறது முதல் உறுப்பு, அதாவது ஃபஸ்ட்டு என்ன நம்பர் இருக்கோ அதுதான் ஏ. ஆறுங்கிறது நாம் கண்டுபிடிக்கணும். சரியா? ஆறு எப்படி கண்டுபிடிக்கணும்? ரெண்டாவது உறுப்பை முதல் உறுப்பால் வகுக்கணும். சரியா? வகுத்தா நமக்கு ஆறு கிடச்சிரும். அதுக்கப்புறம் என்னங்கிறது எத்தனாவது உறுப்பை நம்ம கண்டுபிடிக்கிறோமோ, இப்போ உதாரணத்துக்கு 10வது உறுப்பை கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா என்னங்கிறது 10. ஸோ அப்போ ஒரு பெருக்கு தொடர் வரிசையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏதாவது ஒரு நம்பர், அதாவது நம்பருங்கிறத விட ஏதாவது ஒரு டேர்மை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Tn = ar⁻n - 1. ரைட்டா? ஸோ அடுத்து பாருங்கள். சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெருக்கு தொடரில் இருக்கிற அடுத்தடுத்த 3 உறுப்புகளுடைய கூடுதல் இவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த 3 உறுப்புகளை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி கொடுத்தா நம்ம 3 உறுப்பாக எதை எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a/r, அப்புறம் a, அப்புறம் ar. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெருக்கு தொடரில் இருக்கிற 3 உறுப்புகளுடைய கூடுதல் அப்படின்னு சொல்லிட்டு 14ன்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். ஓகேவா? 14ன்னு கொடுத்துட்றாங்கன்னு வச்சுப்போம். ஸோ இப்போ இப்படி கொடுத்துட்டு 3 உறுப்புகளுடைய கூடுதல் 14ன்னு சொல்லிவிட்டு அந்த 3 உறுப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இதை வந்து அந்த 3 உறுப்பாக எடுத்துக்கணும். சரியா? a/r, a, அப்புறம் ar, இது 3த்தையும் 3 உறுப்பாக எடுத்துக்கணும். இப்போ இதை கூட்டணும். ஏன்னா இதோட கூடுதல் தான் 14ன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இதோட கூடுதல் 14ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கூட்டி இதை நம்ம சால்வ் பண்ணோன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து a கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா அதுலேருந்து ஆரை கண்டுபிடிச்சி இந்த 3 உறுப்புகளை நாம் கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? ஸோ அடுத்து பார்க்கலாமா? இது வந்து 3. இதே இப்போ நமக்கு வந்து கூட்டுத்தொடரில் 3 உறுப்பு கொடுத்தானா என்ன பண்ணணும்? a - d, a + dன்னு எடுத்துக்கணும். இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது பாருங்கள். இதே பெருக்கு தொடரில் 4 உறுப்புகள்னு கொடுத்துருந்தா இதை எடுத்துக்கணும். ஓகேவா? இதை வந்து 4 உறுப்புகளாக எடுத்துக்கணும். a/r3, a/r, ar, ar³ அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் இப்போதைக்கு பார்த்து வச்சுக்கோங்க. இப்போதைக்கு உங்களுக்கு புரியாத மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம சம் சால்வ் பண்ணும்போது இது எதுக்காக அப்படின்னு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அடுத்து பார்க்கலாமா? ஸோ இதை பாருங்கள். ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் ஒவ்வொரு உறுப்பையும் ஒரு பூஜ்ஜியமற்ற மாறிலியால் பெருக்கினால் அது வகுத்தால் கிடைக்கும் தொடர் வரிசை ஒரு பெருக்கு தொடர் வரிசையாகும். இது என்ன நம்ம கூட்டுத்தொடர் வரிசைக்கு பார்த்தோம் இல்லையா? அதே பாயிண்ட்டு தான். அதாவது ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் இப்போ 2, 4, 8, 16 அப்படியே போகுதுன்னு வச்சுப்போம். இது கூட ஏதாவது ஒரு நம்பரை பெருக்கிக்கிட்டே வரணும்னு வச்சுப்போம். எல்லா நம்பர் கூடயும் ஏதாவது ஒரு நம்பர் ஒரே நம்பராக இருக்கணும். அதான் முக்கியம். இப்போ 3ஆல் பெருக்குனா எல்லாத்தையும் 3ஆலேயே பெருக்கணும்.
ஸோ இந்த மாதிரி பெருக்கணும்னா நமக்கு புதுசாக ஒரு சீரியஸ் கிடைக்கும்ல, அதுவும் பெருக்குத்தொடர் வரிசை தான். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே ஒரு 3 நம்பர் பெருக்குத்தொடர் வரிசையில் இருந்தால் கண்டிப்பாக வந்து அது இந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணும். 3 நம்பர் பெருக்குத்தொடர் வரிசையில் இருந்தால் அந்த 3 நம்பரும் இந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணும். என்ன கண்டிஷன்? பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி. பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி. முக்கியமான விஷயம், அந்த 3 நம்பரில் எந்த நம்பரும் ஜீரோவாக இருக்கக்கூடாது. சரியா? இந்த 3 நம்பரில் எந்த நம்பரும் ஜீரோவாக இருக்கக்கூடாது. ஜீரோவாக இல்லாத 3 நம்பர் பெருக்குத்தொடர் வரிசையில் இருந்தால் அந்த 3 நம்பரும் இந்த பி ஸ்கொயர் ஏசிங்கிற பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசிங்கிற இந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணும். உதாரணத்துக்கு இப்போ 2, 4, 8 இது ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் இருக்கிற 3 நம்பர் தான். சரியா? இப்போது இந்த ரூல் படி பார்த்தோன்னா இதில் பிங்கிறது 4. அப்போ 4 ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு ஏங்கிறது 2, 2 சிங்கிறது 8. அப்போ இன்ட்டு 8. இப்போ 4 ஸ்கொயர் நமக்கு என்ன? 16 வரும். 2 8 16 வரும். ஸோ அப்போ 2 சைடும் ஈக்குவலாக இருக்கா? அப்போ இந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகுதா? ஸோ அப்போ ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் 3 பூஜ்ஜியம் அல்லாத எண்கள் இருந்ததுன்னா அந்த எண்கள் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசிங்கிற இந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணும். சரி, ஓகே. இப்போ அடுத்தது வந்து பெருக்குத்தொடர் வரிசையில் இருக்கிற உறுப்புகளுடைய கூடுதலை கண்டுபிடிக்க சொல்லி கேட்பாங்க. ஏற்கனவே நம்ம கூட்டுத்தொடர் வரிசையில் பார்த்த மாதிரி பெருக்குத்தொடருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு சீரியஸ் இருக்குது 2 4 8 16ன்னு இருந்ததுன்னா இதோடைய கூடுதலை கண்டுபிடிக்க சொல்லி கேட்பாங்க. ஸோ அதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எஸ்என்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1 பை ஆர் மைனஸ் 1. ஓகேவா? எஸ்என்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1 பை ஆர் மைனஸ் 1. ஸோ இந்த ஃபார்முலா வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர் வந்து 1 விட அதிகமாகவோ இல்லை 1 விட கம்மியாகவோ இருந்தால் இந்த ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஆரோட வேல்யூ கரெக்டாக 1ன்னு இருக்குன்னு வச்சுப்போம், எக்ஸாக்டாக 1ன்னு வருது. அப்போ என்ன ஃபார்முலானா எஸ்என்ஸ் ஈக்குவல் டு என் இன்ட்டு ஏ. ஆரோட வேல்யூ நாம தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அது கரெக்டாக 1ன்னு வந்துடுச்சுன்னா அப்போ வந்து இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கணும். எஸ்என்ஸ் ஈக்குவல் டு என் இன்ட்டு ஏ அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அடுத்து பாருங்கள், சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பெருக்குத்தொடர் வரிசையை வந்து இன்ஃபினைட்டாக கொடுத்துருவாங்க. அதாவது உதாரணத்துக்கு 3 9 27 அப்படின்னு கொடுத்துட்டு இது அப்படியே போயிட்டே இருக்கும். உங்களுக்கு கடைசி உறுப்பு எதுன்னெலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க, இப்படியே போயிட்டுருக்கு. இன்ஃபினைட்னு கொடுத்துருவாங்க. சில நேரத்தில் இன்ஃபினைட்னு கொடுத்து இருக்கவும் மாட்டாங்க. ஒன்று இந்த சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா கொடுக்காமலும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்தால் இப்போ இதோட கூட்டுத்தொகையை கூடுதலை கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் இன்ஃபினைட்ஸ் ஈக்குவல் டு ஏ பை 1 மைனஸ் ஆர். எஸ் இன்ஃபினைட்ஸ் ஈக்குவல் டு ஏ பை 1 மைனஸ் ஆர். ஒரு பெருக்குத்தொடரில் முடிவற்ற உறுப்புகள் இருக்கும்போது அதோட கூடுதலுக்கான ஃபார்முலா எஸ் இன்ஃபினைட்ஸ் ஈக்குவல் டு ஏ பை 1 மைனஸ் ஆர். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சீரியஸ், அதாவது கூட்டுத்தொடருங்கிற மாதிரிங்க, சிறப்பு தொடர்கள்னு சொன்னோம் இல்லையா ஆரம்பத்தில். ஸோ அதை தான் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். இதில் ஒரு 4-5 சீரியஸ் இருக்குது, அதை மட்டும் பார்த்தோன்னா நம்ம முடிச்சிடலாம். சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு இதை பாருங்கள், 1 + 2 + 3 + அன்சோன் + n அப்படின்னு கொடுத்துட்றாங்க. ஓகே, அப்போ உதாரணத்துக்கு இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். 1 + 2 + 3 + அன்சோன் + 999 வரைக்கும் கொடுத்துட்றாங்கன்னு வச்சுப்போம். அதாவது இது அப்படியே கூட்ட சொல்கிறாங்க. 1 2 3 4 5 6 7 8ன்ட்டு 999 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸை கூட்டி அதோட விடை என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா சிம்பிளாக இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? n × n + 1/2. ஸோ இதோடைய கூடுதலை கண்டுபிடிக்கணும்னா, அதாவது 1 + 2 + 3ன்னு ஒரு சீரியஸை கொடுத்துட்டு அதோடைய கூடுதலை கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா n × n + 1/2. இதில் n வந்து நாம் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னு நான் சம் சால்வ் பண்ணும்போது சொல்கிறேன். சிம்பிள் தான், n வந்து நாம் தான் இதில் கண்டுபிடிச்சிக்கணும். சரியா? ஸோ அடுத்து அதே மாதிரியே ஒற்றைப்படை எண்கள் இருக்கும் இல்லையா, அதாவது 1 3 5 7 9 11ன்ட்டு ஒற்றைப்படை எண்கள் இருக்கும் இல்லையா. ஸோ அதோட கூடுதல் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா ரொம்ப சிம்பிள், n², அவ்வளோதான். ஓகேவா? 1 3 5ன்னு ஒற்றைப்படை எண்களாக இருக்கும் இல்லையா, அதோட ஃபார்முலாவை கண்டுபிடிக்க சொன்னால், அதோட கூடுதலை கண்டுபிடிக்க சொன்னால் அதுக்கான ஃபார்முலா n², அவ்வளோதான். ஸோ அடுத்து பாருங்கள், இதுலேயே பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு கூட்டுத்தொடர் மாதிரியே தான் இருக்கும். சரியா? இப்போ இதுவும் சரி, 1 + 2 + 3ன்னு போகுது இல்லையா,
இதுவும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு கூட்டுத்தொடர் தான். நீங்கள் ஏன் கமெண்ட் பண்ணுங்கள், யோசிச்சு பாருங்கள். இதுவும் ஒரு கூட்டுத்தொடர் தான். அதுக்கான காரணம் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சீரியஸ் பாருங்கள், 1, 3, 5ன்னு போகுது இல்லையா, இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டுத்தொடர் தான். இதுக்கான காரணம் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். ஸ்கொயர் நம்பரை கொடுத்துட்றாங்க. 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர்ன்ட்டு ஒரு உதாரணத்துக்கு ஒரு 40 ஸ்கொயர் வரைக்கும் கொடுத்துட்றாங்கன்னு வச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இதோடைய கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா n × n + 1 × 2n + 1/6. n × n + 1 × 2n + 1/6. இப்போ அதே கியூபு கொடுத்தாங்கன்னா ரொம்ப சிம்பிள். கியூபு கொடுத்தாங்கன்னா n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர். அதாவது 1 கியூப் + 2 கியூப் + 3 கியூப் அண்ட் ஸோ ஒன் ஒரு 100 கியூப் வரைக்கும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னு வச்சுப்போம். ஸோ இதுக்கான ஃபார்முலா என்னென்னா n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர். ஸோ அவ்வளோதாங்க. நம்பர் சீரியஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபார்முலாஸ் இவ்வளோ தான். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்பர் சீரியஸில் 3 விதமான சீரியஸ் இருக்குது. ஒன்று வந்து கூட்டுத்தொடர், இன்னொன்று பெருக்குத்தொடர், அதுக்கப்புறம் வந்து சிறப்பு தொடர்கள் அப்படின்னு வரும். இந்த சிறப்பு தொடரில் தான் இந்த இதெல்லாம் வரும். கடைசியாக நம்ம பார்த்தோம்ல ஸ்கொயர்டு, கியூபு, ஒற்றைப்படை எண்களுடைய கூடுதல், இது எல்லாமே வந்து இந்த சிறப்பு தொடர்களில் தான் வரும்.